காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஆதிசங்கரருடைய 2வது அத்தியாயத்திலே நாம் இருக்கிறோம். நாம் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம், அவர் தன்னுடைய தாய்க்கு இறுதி கடன்களை செய்துவிட்டு பிரயாகையில் வந்து புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் என்று வந்தார். அப்பொழுது ஸ்ரீ குமாரில பட்டரை அவர் சந்தித்தார். அவர் என்ன செய்தார்? தன்னுடைய உடம்புல உமியால் மூடிக்கிட்டு அக்னியை வச்சுக்கிட்டாரு. ஏன்னு கேட்டாக்கா, அவர் தன்னுடைய அந்த மதம் இருக்கு இல்லையா, பூர்வ மீமாம்சை, அதை கொண்டு பௌத்தர்களை அவர் தோற்கடித்தார். ஆனால் பௌத்தர்களாக அவர் நடித்தார் அல்லவா, அதற்கான ஒரு தண்டனையாக தனக்குத்தானே அவர் தீ வைத்து கொண்டார் உமியை கொண்டு. அப்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த பூர்வ மீமாம்சையை நீ தோற்கடிக்கணும்னு விரும்பினாக்கா, என்னுடைய சீடர் ஒருத்தன் இருக்கான் மண்டன மிச்ரர், அவனை நீ சந்தித்து அவனை நீ வாதத்தில் தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விடுக்கிறாரு. ஆதிசங்கரர் அதற்கு தயாராக இருக்கிறார். அவர் வந்து மகிஷ்மதி என்ற ஊரில் மண்டன மிச்ரரை பார்க்கிறாரு. அப்போ வாதத்துக்கு அழைக்கிறாரு, தன்னோட போட்டி போடுமாறு, தன்னுடைய மத கருத்துக்களை முன்வைக்குமாறு. மண்டன மிச்ரரும் ஒப்புக்கொள்கிறார். அவருடைய மனைவி சரசவாணி, சரஸ்வதி தேவியினுடைய அம்சம் பெற்றவர். இவங்க ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு ஆதிசங்கரர். என்னன்னா, நான் தோற்றுவிட்டால் உம்முடைய மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் மாறாக நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் துறவரம் மேற்கொள்ள வேண்டியது மட்டுமல்லாமல் நீங்கள் அத்வைதத்தையும் பரப்ப வேண்டும், எங்களுடைய மதத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை சொல்கிறார் ஆதிசங்கரர். அதற்கும் ஒப்புக்கொள்கிறார் மண்டன மிச்ரர். வாதம் இப்போ ஆரம்பமாகுது. 2 பேருமே தன்னுடைய சமய கருத்துக்களை சொல்கிறாங்க. பூர்வ மீமாம்சையை பற்றி மண்டன மிச்ரர் வாதத்தை தொடர்றாரு. ஆதிசங்கரரும் அத்வைதத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வராரு. முடிவே காணாமல் போய்கிட்டே இருக்கு இந்த வாதம். அப்போது சரசவாணி யோசிக்கிறாங்க, ஒரு கால் தோற்றுவிட்டார் என்று சொன்னால் தம்முடைய கணவர் என்ன செய்யணும்? துறவரம் மேற்கொண்டு ஆதிசங்கரரோடு பின்தொடரணும். அப்போது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அந்த அம்மையாருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வாதத்தில் தம்முடைய கணவர் ஜெயிக்கணும்னு மிகவும் வேண்டிக்கிறாங்க கடவுள்கிட்ட. ஆனால் என்ன நடந்தது பாருங்க, தோற்றுவிட்டார் மண்டன மிச்ரர். இப்போது துறவரம் மேற்கொள்ளணும் இல்லையா? அப்போது ஆதிசங்கரர் சொல்கிறாரு, நீங்கள் என்னோட வர தயாரா, ஏன்னா நீங்கள் தோத்துட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது சரசவாணி சொல்கிறாங்க, பாருங்க ஐயா, கணவன் மனைவின்னு சொன்னால் 2 பேரும் பாதி பாதி இல்லையா ஒரு இல்லறத்தில்? நீங்கள் ஒரு பாதி தானே தோற்கடிச்சிருக்கீங்க, இன்னொரு பாதியான என்கிட்டயும் நீங்கள் வாதத்தை தொடரணும் இல்லையா? அப்போ தானே நீங்கள் ஜெயிச்சதா அர்த்தமாகும், பாதி தானே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, ஆதிசங்கரர் பார்க்கிறாரு, இவங்க கிட்டேயும் மோதணுமா, சரி அதையும் செய்திடலாம் அப்படின்னு ஒப்புக்கிறாரு. இப்போது இந்த அம்மையார் ஒரு ட்ரிக்ஸு மேற்கொள்கிறாங்க. என்னன்னாக்கா, ஒரு வாதத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் ஒரு வாதத்தை உடைக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த அம்மையார் அதைத்தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க, நம்மால் ஜெயிக்க முடியாது அத்வைதத்தை, இது உண்மையான மதம், இதை நம்மால் தோற்கடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஒரு சின்ன சூழ்ச்சி செய்கிறாங்க. என்னன்னா, அவங்க வந்து துறவை பற்றி கேட்கலை, மதத்தை பற்றி அவங்க கருத்தை சொல்லலை, ஆனால் அவங்க இல்லறத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இல்லறத்தை பற்றி கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொன்னாக்கா ஆதிசங்கரர் அவர் துறவரம் மேற்கொள்ளலை, அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்பது உறுதியாகிவிடும். மாறாக இல்லறத்தை பற்றி அவர் விரிவாக சொன்னார்னு வச்சுக்கோங்க, அப்போது நீ துறவி கிடையாது, எப்படி நீ சொல்ல முடியும், நீ இல்லறத்தில் இருந்தால் தானே இதை பற்றி உனக்கு உண்மையை தெரியும் அப்படின்னு போட்டு உடச்சிடுவாங்க. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு தோல்வி நிச்சயம். இப்படி அந்த அம்மா தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் ஆதிசங்கரர் என்ன செய்கிறாரு, ஒப்புக்கிட்டார் இல்லையா வாதம் பண்ணுறதுன்னு. அந்த அம்மா இல்லறத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இவர் பிரம்மச்சாரியாக இருந்தால் இவரால் சொல்ல முடியாமல் போயிடும், அவராலையும் சொல்ல முடியல. அப்போ அவர் கொஞ்சம் கால அவகாசம் கேட்குறாரு. அம்மா, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் எனக்கு சிறிது காலம் கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன உதவி வாங்கிக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, தன்னுடைய சீடர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. நான் இப்போ ஒரு ராஜாவோட உடலுக்குள்ளே நுழைய போகிறேன், கூடு விட்டு கூடு பாய்தல் மூலமாக. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய உடம்பை நான் இங்கே விட்டுடுறேன், உயிரை கொண்டு போயிட்டு இறந்த அரசனுடைய உடம்பில் பூங்குதுகிறேன், அவங்கிட்ட இருந்து இல்லறத்தை பற்றிய உண்மைகளை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீடர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். என்னன்னு, இவருடைய உடம்பை பாதுகாக்கணும், இதுதான் ஒரு உறுதிமொழி அவர்கிட்ட இருந்து வாங்கின ஒரு சின்ன உதவி.
ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, நம்ம இப்போது பிராண சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 5 காற்றுகளும் நமக்கு பிராணசக்தியாக செயல்படுகிறது. மொத்தம் 10 காற்றுகள் நம்முடைய உடம்புல புகுந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிராணசக்தியை நிறுத்தி வச்சுக்கிறாரு. தன்னுடைய சீடர்களை கூப்பிடுறாரு, நான் இப்போது கூடு விட்டு கூடு பாய போகிறேன், என்னுடைய உடம்பை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜாவோட உடம்புக்குள்ளே பூந்துக்கிறாரு. சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய உடம்பை ஒரு மரபொந்துக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிடுறாங்க. ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, அந்த இறந்து போன அரசனுடைய உடம்பு அப்போ தான் ராஜநாகம் தீண்டி அந்த ராஜா உயிர் நீத்திருக்கான். 1.5 மணி நேரம் கூட ஆகலாம் அவன் இறந்து. ஆனால் அந்த ராஜாக்களுடைய ஆட்களுக்கு தெரியும், ராஜா இறந்துட்டாரு, அவரால் பிழைக்க முடியாது. ஏன்னா ஒரு ராஜநாகம் தீண்டி யாராலையும் பிழைக்க முடியாது. இவர் உள்ளே பூந்துடுறாரு. இப்போ என்ன நினைக்கிறாங்க ராஜாவோட ஆட்கள்லாம், அப்போ இது யாரோ ஒரு மகானுடைய ஆத்மாவாக உள்ளே வந்திருக்கிறது, நாம் இந்த உடம்பை காப்பாற்றணும், ராஜாவோட உடம்பை. இப்போது இவருடைய உடம்புல ஒரு மகானுடைய ஆத்மா புகுந்திருக்குன்னு சொன்னால் அந்த மகான் யார், அவருடைய உடம்பு எங்கே இருக்குது, நாம் அவருடைய உடம்பை எரிச்சிட்டோம்னு சொன்னாக்கா ராஜா எப்பவுமே உயிரோடு இருப்பான் இல்லையா. இப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து விட்டது. ராஜாவோட ஆட்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் யார் தன்னுடைய உடம்பை நீத்திருந்தாலும் அதை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது சீடர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதிசங்கரருடைய சீடர்கள் அவங்க ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கிறாங்க அவருடைய உடம்பை. இப்போ பாருங்க, அவருடைய உடம்புல பூந்துட்டார் ஆதிசங்கரர் ராஜாவோட உடம்புல. இல்லறத்தை பற்றிய அத்தனை உண்மைகளும் அவருக்கு தெரிந்து விட்டது. இப்போ போட்டிக்கு தயாராயிட்டார். என்ன கேள்வி கேட்டாலும் சரசவாணி இவர் பதிலளிக்க தயார். முடிச்சிட்டாரா, அங்கேருந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு மறுபடியும் தன்னுடைய உடம்புக்கே வந்து விடுகிறார். ராஜா இறந்து விடுகிறான், அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஆதிசங்கரர் மறுபடியும் வராரு சரசவாணி கிட்ட. அம்மா, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னிடம் தயாராக இருக்கிறது, நீங்கள் கேட்க தயாரா அப்படின்னு உண்மையை சொல்கிறாரு. அந்த அம்மா வெலவெலத்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி இல்லறத்தை பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. சொன்னார்னு சொன்னாக்கா அவர் துறவி கிடையாது, சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஊரை ஏமாற்றுகிறார் என்பது அம்பலமாகிவிடும். இப்போ பாருங்க, இந்த அம்மாவுடைய வாதத்தையும் உடைச்சிட்டாரு, தன்னுடைய மதத்தையும் அவர் நிரூபிச்சுட்டார். அத்வைதம் தான் உண்மையான மதம் அப்படின்னு. மண்டனமிச்சருக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா சரசவாணி தோற்றுவிட்டார் முழுமையாக. இப்போது அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, நீங்கள் பாதி தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு. இப்போ முழுசாக ஜெயிச்சிட்டாரு ஆதிசங்கரர். இப்போ துறவரம் மேற்கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாரு மண்டனமிச்சர், தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா துறவரம்னு சொன்னால் இன்னொரு பிறவி. இப்போ அவருக்கு சுரேஸ்வரர் என்ற பெயர் சூட்டப்பட்டது ஆதிசங்கரால். அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு ஆதிசங்கரர் பின்னாடி வந்துடுறாரு அத்வைத கொள்கையை பரப்புவதற்காக. காசியில் இருக்கும்போது ஆதிசங்கரர் பல சீடர்களை பெற்றிருந்தார். மிகவும் ஆத்மார்த்தமான சீடர்கள் அவர்கள். குருவுக்கு பணிவிடை செய்வது என்பது அவர்களுக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு பணியாக இருந்தது. அதில் சனந்தரன்னு ஒரு குறிப்பிடத்தகுந்த சீடர் இருந்தார். அவர் தம்முடைய குருவான ஆதிசங்கரர் மேலே மிகவும் அபிமானம் கொண்டிருந்தார். அவர் ஒரு வேலையை செய்ய சொன்னாக்கா அதை சரியான சமயத்தில் செய்து கொடுப்பார். தன்னுடைய கட்டளையாகவே அதை மேற்கொள்வார் அவர். ஒரு நாள் கங்கையில் நீராடிக்கிட்டு இருக்காராம் ஆதிசங்கரர். அப்போது மாற்று துணி கொண்டு வரலை உடம்பை துடைத்து கொள்வதற்கு. நீராடி விட்டு வரும்பொழுது அவர் ஒரு கரையில் நின்றுக்கிட்டு இருக்காரு. சனந்தனர் இன்னொரு கரையில் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ உடம்பை துடைக்கணும் இல்லையா, என்ன உடம்பெல்லாம் ஈரமாயிடுச்சு இல்லையா. அப்போ கூப்பிடுறாராம், ஏ சனந்தனரே, எங்கே இருக்கிறீர் நீர், வாரம் சீக்கிரமா, எனக்கு குளிருது, உடம்பை துடைச்சிக்க துணி கொண்டு வரணும், சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது மறுக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார் சனந்தனர். என்ன பண்ணுறாரு, அவர் குரு கூப்பிட்டார் இல்லையா, மறுக்காமல் ஓடணும் இல்லையா. அது காற்றாக இருந்தாலும் தண்ணீராக இருந்தாலும் நடந்து தானே ஆக வேண்டும். நடக்கிறாராம், தண்ணின்னு கூட பார்க்காம. கரையில் கங்கை ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் அவர் நடக்கிறார். நடந்தால் என்ன ஆகும், உள்ளே மூழ்கிடுவாங்க. ஆனால் அவர் மூழ்கலை. குரு பக்தி பாருங்க, ஒரு சிறந்த மகானுக்கு அவர் சேவை செய்கிறாரு. பிரபஞ்சம் கூட அந்த உதவியை மதிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறது, ஒப்புக்கொள்கிறது. என்ன பண்ணுது பாருங்க, ஒவ்வொரு தாமரை மலர்களாக பூத்து நிற்கிறதாம் அவர் பாதம் வைப்பதற்காக. அந்த பத்மத்தின் மீது, அந்த தாமரையின் மீது அவர் கால்கள் பதித்து வந்து ஆதிசங்கரிடம் துணிகளை கொடுக்கிறாராம். அவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு ஆதிசங்கரருக்கு. ஏன்பா என்னுடைய காஷாயம் இப்படி ஈரமாக இருக்குது, நான் மாற்றிக்க துணி கேட்டேன், நீ நடந்து வந்த, எது மேலே நடந்து வந்த அப்படின்னு கேட்டாராம்.
சுவாமி நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, அதனால் நான் அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன், மறுக்கரையில் நின்றுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் இந்த கரைக்கு வந்துட்டேன். வந்த சரி, எப்படி வந்த? கங்கையில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா தண்ணி, எப்படி வர முடியும்? அப்போது அவர் திரும்பி பார்க்குறாராம். ஏன்னா ஒரு குருவுக்கு பணிவிடை செய்யும்போது தன்னை மறந்து தன்னிலை மறந்து அவர் சேவை செய்கிறார். திரும்பி பார்த்தாக்கா அவர் நடந்து வந்த பாதையில் தாமரை மலர்கள் பூத்திருக்கிறதாம். அவருக்கே அப்போ தான் பார்க்குறாரு சனந்தனர். இது ஏது அதிசயம் மாதிரி இருக்கே, எனக்கு தெரியாது சுவாமி, நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன். அப்போ அவருக்கு ஒரு நல்ல திருநாமம் கொடுக்கிறார் ஆதிசங்கரர். பத்மபாதர் என்று அவருக்கு ஒரு அழகான பெயரை சூட்டுகிறார். ஏன்னா அவர் அந்த பத்மத்தின் மீது நடந்து வந்தார் அல்லவா, அதனால் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. இப்போது ஆதிசங்கரர் பல மதங்களை தோற்கடிக்க வேண்டும். இது தேவர்களாலும் ரிஷிகளாலும் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இவருக்கு. ஏன்னா தன்னுடைய அத்வைதத்தை அவர் நிரூபிக்கணும் இல்லையா. இப்போ மூட நம்பிக்கை அதிகமாயிடுச்சு இல்லையா, அதனால தான் அனுப்பப்பட்டார் ஆதிசங்கரர். சிவனுடைய அம்சமாக அதை நிறைவேற்றுகின்றார். அவர் 4 பீடாதிபதிகளை நியமிக்கிறார், 4 பீடங்களையும் நிறுவுகிறார் இந்தியா முழுக்க. கிழக்கில் கோதாவரியில் அஸ்தாமலகர் என்றும் சீடரை முதல் ஆச்சாரியராக அவர் நியமிக்கிறார். இப்போ மண்டனமிச்சரர் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, சுரேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு, அவரை கர்நாடகாவில் தெற்கே ஸ்ருங்கேரி மடத்துக்கு முதல் பீடாதிபதியாக நியமிக்கிறார். வடக்கே ஜோஷி மடத்தை நிறுவுகிறார் தோடகரை கொண்டு. மேற்கே துவாரகையில் பத்மபாதர், இப்போ பார்த்தோம் இல்லையா, கங்கை கரையில் தாமரை மலர் மீது நடந்து வந்தார் இல்லையா, அந்த சீடர் நியமிக்கிறார். இப்படி 4 மடங்களை அவர் நிறுவி அதன் பீடாதிபதிகளாக தம்முடைய 4 முதன்மை சீடர்களையும் அவர் நிறுவுகிறார். ஏன்னா அத்வைதத்தை வளர்க்கணும்னாக்கா ரொம்ப பெரிய கஷ்டப்படணும் இல்லையா, அதை அவர் செய்யறாரு. அவருடைய கால்படாத இடம் கிடையாது. இந்தியா முழுக்க பல்வேறு ஸ்தலங்களுக்கு செல்கிறார். திருப்பதிக்கு வராரு. அங்கே திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்கிறார். பாதாதி கேச வர்ணனையும் அவர் செய்கிறாராம். செய்துவிட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாராம் பாலாஜியிடம். என்னன்னா, உன்னை பல்லாயிரக்கணக்கான பேர் தினமும் தரிசனம் காண வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைக்கிறார். அது இன்றும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சென்று வழிபடுகிறார்கள் அல்லவா அவருடைய தரிசனத்திற்காக. அதுவும் நடந்தேறியது. இப்போ காபாலிகர் மூலமாக ஒரு சின்ன சோதனை அவருக்கு நடந்தது ஆதிசங்கரருக்கு. என்னன்னா, ஸ்ரீசைலம் புறப்படுகிறார். அங்கே ஒரு வனாந்திரமான பகுதி. அந்த இடத்துல ஒரு அசுரன் மாதிரியான ஒரு காபாலிகன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பெயர் கிருகாஷன். அந்த இடத்துல அவன் தன்னுடைய கூட்டத்தாரோடு இருக்கிறான். ஆதிசங்கரரை பார்க்கிறான். அவர் ஒரு நல்ல ஆத்மா என்பதை அவன் தெரிந்து கொண்டு விடுகிறான். ஒரு நல்ல மகான், ஒரு துறவி, ஒரு சன்னியாசி. இவரை நாம் பலி கொடுத்தோம்னு சொன்னாக்கா நமக்கு நிறைய பலம் கிடைக்கும் அல்லவா, வரம் கிடைக்கும் அல்லவா, சக்தி கிடைக்கும் அல்லவா. அதனால் அவர்கிட்ட போகிறாராம். போயிட்டு கேட்குறான் அந்த கிருகாஷன், சுவாமி உங்களை பார்த்தாக்கா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது, எப்படியும் ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி உங்களுடைய உயிர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறானா. ஆதிசங்கரர் என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமில்ல ஐயா, நீங்கள் பலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு. சரி, ஆதிசங்கரர் நினைக்கிறாரு நம்முடைய உயிர் ஒருத்தருக்கு பயன்படுதுன்னு சொன்னால் உபயோகப்படட்டுமே அப்படின்னு அவரும் ஒப்புக்கிறாரு. இப்போ பாருங்க, அவர் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கார் ஆதிசங்கரர். அவன் வந்துட்டான் கிருகாஷன் தன்னுடைய கூட்டத்தாரோடு. காபாலிகர்கள் அல்லவா, மண்டையோட்டெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரமான தோற்றம், யாரும் இல்லாத வனாந்தரம். யோசித்து பாருங்கள், யார் உள்ளே நுழைய முடியும், யார் பிரவேசிக்க முடியும் அந்த காட்டுக்குள்ள? அடர்ந்த வனப்பகுதி. யார் காப்பாற்ற முடியும் ஆதிசங்கரரை? ஆனால் காப்பாற்றினார் நரசிம்மமூர்த்தி, உக்ர சொரூபம். அவங்க என்ன பண்றாங்க, சுத்தி நின்னுக்கிறாங்க. ஆதிசங்கரர் கண்ணை மூடி தியானத்துல இருக்காரு. அவங்க வாளை எடுத்து வீசும் பொழுது ஒரு சிம்ம கர்ஜனை கேட்டதாம் அந்த வனாந்திர பகுதியில. பூமியெல்லாம் அதிருது, இடி முழக்கம் கேட்குது. ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. கண்ணை திறந்து பார்க்கிறார் ஆதிசங்கரர். திறந்து பார்த்தாக்கா தான் இறக்கவில்லை, ஆனால் எதிரே இருந்த அந்த காபாலிகன் இறந்து விட்டான். உக்ரசிம்மமான நரசிம்மமூர்த்தி ஆதிசங்கரரை காப்பாற்றி விட்டார். ஏன்னா அத்வைதத்தை காப்பாற்றணும் இல்லையா, அதனால. இப்போ இதுல இருந்தும் தப்பிச்சிட்டார் ஆதிசங்கரர். வராரு, ஒவ்வொரு ஸ்தலமாக செல்கிறார். திருவிடைமருதூர் வருகிறார். அங்கே உரையக்கூடிய சுவாமியை அவர் தரிசனம் செய்கிறார்.
இப்படி பல ஸ்தலங்களுக்கும் அவர் சென்று பாதாதி கேச வர்ணனையை அவர் செய்கிறார் இறைவனுக்காக. ஆதிசங்கரருடைய அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.